இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா முலாம்பழத்துல ஜூஸ் போடுறதான் பார்க்க போறோம். வீட்டுக்குள்ள உட்காந்துருக்கேன், என்னால உட்காந்துருக்கே முடியல. ஏதோ ஒரு நல்ல ஸ்மெல் பழக்குடக்குள்ள நனைஞ்ச மாதிரி. சரின்னு பார்த்தா நம்ம ஆளு நேத்து வாங்கிட்டு வந்த முலாம்பழம் தான் ஸ்மெல் வந்துருது. என்ன உட்கார விடலையே இந்த பழம். குடுகுடுன்னு ஓடி போய் ஒரு பால் பாக்கெட்டை வாங்கிட்டு வந்து அதை ஊத்தி காய வைக்க ரெடி பண்ணி விட்டு அப்படியே அந்த வாசனையிலே நான் மூழ்கிட்டேன்னா பாருங்க. காலையில இருந்து என்னால ஒரு வேளை கூட பார்க்க முடியல. ஏதோ ஒரு ஸ்மெல் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்குது. நேற்று ஈவினிங் சந்தைக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்துருந்தாரு முலாம்பழம். சரின்ட்டு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. காலையில இருந்துச்சு சமைக்கிறதுல இருந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்குது. சரி என்னடான்னு பார்த்தா கடைசியில இந்த முலாம்பழம் தான். சரி ஓகே, எடுத்து கட் பண்ணு. சரி நல்லா கத்து பயங்கர சாப்பு வச்சா அது பாட்டுக்கு ஒரு பழம் கூட கட் பண்ண தெரியலன்னா பாத்துக்கங்களேன். அந்த அளவுக்கு இருக்கிறேன், ஸ்ட்ரென்த்தா பிடிச்சு கட் பண்ண முடியல. ஓகே, கட் பண்ணியாச்சு. ஏதோ நம்மளால முடிஞ்ச அளவுக்கு கட் பண்ணியாச்சு. அதோட சென்டர்ல இருக்க விதையெல்லாம் நீக்கிட்டு உள்ள இருக்க அந்த சதை பகுதியா நம்ம எடுத்துக்குவோம். அதுதான் நம்ம ஜூஸ் போட போறோம். இந்த அளவுக்கு நல்ல கம்ப்ளீட்டா கட் பண்ணி எடுத்துடணும். அந்த பழத்துல பாருங்க ஒரு இது கூட இல்லை. எடுத்துட்டு நமக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். நாட்டு சர்க்கரை இருந்தாலும் ஆட் பண்ணலாம், ஒயிட் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணா இன்னும் கொஞ்சம் ஆரோக்கியம், ஒயிட் சுகர் கொஞ்சம் ஆரோக்கியம் கம்மி. நமக்கு ஆனால் டேஸ்ட் நல்லா கொடுக்கும். நம்ம சீட்ல உள்ள அந்த தண்ணியெல்லாம் நல்ல டேஸ்டா இருக்கும். அதனால முலாம்பழமே ஏற்கனவே கொஞ்சம் ஸ்வீட்டா இருக்கும். அதனால அந்த தண்ணியை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ஆட் பண்ணியாச்சு. நல்லா மிக்சரை போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணியாச்சு. ஒரு 2 நிமிஷம் போல நல்லா போட்டு அடிச்ச உடனே நல்லா சூப்பரா ஃபைன் பேஸ்ட் ஆக்கிருச்சு. பாருங்க எந்த அளவுக்கு நல்லா ஜூஸியா இருக்குன்னு. பார்க்கையிலே அப்படியே வச்சு ஊறுது, குடிக்கணும் போல இருக்குது. சரி ஓகே, இன்னும் பால் ஆட் பண்ணதில்ல அப்படின்னு சொல்லிட்டு பால் வச்சது நல்லா காய வச்சு நல்லா ஆட் பண்ணியாச்சு. பாலையும் ஆட் பண்ணிட்டு அதையும் லைட்டாக பிளெண்ட் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் ஒரு டைம் அடிச்சுட்டு அதுக்கப்புறமா பாலை போட்டு, பால் முதல்ல சூடா இருந்துச்சு அதனால பாலை மறுபடியும் எடுத்தாச்சு. ஊற்றி எடுத்தா நம்மளால இன்னைக்கு லீவு. சேஸ் ஓகே குடிப்பாமா அப்படின்னு சொல்லிட்டு குடிக்க ஆரம்பிச்சாச்சு. அவ்வளோ டேஸ்டா இருந்துச்சு. அப்படியே இங்க பாருங்க, அப்படியே மூஞ்சிய பாருங்க, அப்படியே புன்னகைக்குது குடிக்கும் போதே. செம்ம டேஸ்டா இருந்துச்சு. முலாம்பழம் எப்படி இருந்துச்சு? நம்ம வீடியோ நிறைய பேர் பாக்குறீங்க, ஆனா சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேங்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாய்.